My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க, கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் முறை வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி வச்சுக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுடைய மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அப்படிங்கிறது எதை பத்தினா செக்யூரிட்டி டெபாசிட்டை பத்தி. நீங்க தமிழ்நாடு கவுன்சிலிங் அண்ட் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் இந்த ரெண்டு கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்கன்னா நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும். எவ்வளவு பே பண்ணணும், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இது வேறுபடுது, அதை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோனுடைய முடிவுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்தடுத்த வீடியோல அந்த கேள்விகளுக்குரிய பதில்களையும் பார்த்துடலாம். நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்க அதுல ஜாயின் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்பதான் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு அது எனக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். அண்ட் எவ்வளவு பேருக்கு நம்மளுடைய வீடியோஸ் பிரயோஜனமா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்க வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்டேட் கோட்டால நீங்க வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். நீங்க கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அப்படின்னா, எனக்கு நல்ல மார்க் இருக்கு, ஐ எம் டார்கெட்டிங் ஒன்லி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், எனக்கு பிரைவேட் பக்கம் நான் போக விரும்பல அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ் 37 காலேஜ் இருக்கு இல்லையா, 37 கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா நீ எந்த விதமான செக்யூரிட்டி டெபாசிட்டும் கட்ட வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் திங். ஆனா பிரைவேட் காலேஜஸ்ல உள்ள கவர்மெண்ட் கோட்டா நான் போறேன், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா நான் போறேன் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி டெபாசிட் வரும்? நீங்க 30,000 ரூபாய் டெபாசிட்டை பே பண்ணணும், செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கறத பே பண்ணணும். இது எதுக்கு? கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இந்த ரெண்டுக்கு போறதாக இருந்தா 30,000 ரூபாய் பே பண்ணணும். இதே பிரைவேட் காலேஜ்லயும் பிரைவேட் யூனிவர்சிட்டிலையும் இன்னொரு சீட் இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால என்ஆர்ஐ மைனாரிட்டி எல்லாமே உள்ள வந்துடும். இது எல்லாமே நம்ம மேனேஜ்மெண்ட்னு சொல்றோம். அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்க போறதாக இருந்தா 1,00,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டா நீங்க என்ன பண்ணணும்னா பே பண்ணணும். அப்போ நீங்க ரெண்டு கவுன்சிலிங்கும் போறீங்க. நான் வந்து கவர்மெண்ட் கோட்டாவும் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படின்னா 1,30,000 ரூபாய் ரெண்டையும் ஆட் பண்ணி நீங்க செக்யூரிட்டி டெபாசிட்டா பே பண்ணணும். இப்போ அடுத்த கேள்வி, சார் செக்யூரிட்டி டெபாசிட் எப்போ பே பண்ணணும்? இப்பவே பே பண்ணணுமா? எனக்கு அந்த மாதிரி எதுவும் கேட்கலையே, 1,500 ரூபாய் மட்டும் தானே கேட்கறாங்க அப்படின்னா இந்த டெபாசிட் அமௌண்ட் இப்ப நம்ம பே பண்ண வேண்டியதுல ஒன்ஸ் யூ கெட் த ரேங்க் லிஸ்ட், தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்களுடைய பேர் எப்படி இருக்கு, நீ எத்தனாவது பொசிஷன்ல இருக்கீங்க, கவர்மெண்ட் கோட்டா போலாமா மேனேஜ்மெண்ட் கோட்டா போலாமா, இந்த மாதிரி ஃபைனல் டிசிஷன் எல்லாம் எடுத்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு ஓபன் பண்ணுவீங்கல்ல கவுன்சிலிங் ஆரம்பிச்ச உடனே, அந்த டைம்ல நீங்க டெபாசிட் பே பண்ணணும். டெபாசிட் பே பண்ணினதுக்கு அப்புறம் தான் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறது எனேபிள் ஆகும். ஸோ நீங்க 1 lakh பே பண்ணீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சாய்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கும். 30,000 பே பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜஸ் உங்களுக்கு காமிக்கும். இந்த ரெண்டும் நீங்க பே பண்ணலன்னா 37 கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் காமிக்கும், பிரைவேட் காலேஜஸ் எதுவுமே நமக்கு காமிக்காது. இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி டெபாசிட் தமிழ்நாடு கவுன்சிலிங். அடுத்ததான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது. இது வரைக்கும் 1,34,238 மாணவர்கள் பெற்றோர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு நமக்கு கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெடிக்கல் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அகைன் நம்மளுடைய மிஸ்பா அகாடமில 2027 ஆண்டுக்குரிய நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 1 year டார்கெட்டட் சக்சஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கறத லான்ச் பண்ணிருக்கிறோம். அட்மிஷன்ஸ் ஓபன்ல தான் இருக்கு. இன்கேஸ் இந்த வருஷம் எனக்கு சீட் கிடைக்கிற மாதிரி தெரியல, இன்னும் ஒரு வருஷம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி படிச்சு நல்ல மார்க் எடுத்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் போகணும்னு நினைக்கிறேன், அது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜ் மட்டும் தான் எய்ம் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திஸ் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பெசிபிகலி டிசைன்ட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் எய்மிங் அட் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். அதுக்கு மட்டும் தான் இந்த பேட்ச். ஸோ இதுல வந்து கம்ப்ளீட் சிலபஸ் அப்படிங்கறது நம்ம 11th and 12th NCERT பேஸ்ட் சிலபஸ் கவர் பண்ண போறோம். இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மற்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணலாம், அல்லது நம்மளுடைய வெப்சைட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம், அல்லது வாட்ஸ்அப்ல நீங்க பேரியர் பேட்ச் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சீங்கன்னா அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. வெரி லிமிடெட் சீட்ஸா இருக்கு. இது வரைக்கும் நீங்க ரிப்பீட் பண்ணலாங்கிற பிளான்ல இல்ல, நான் யோசிச்சுட்டு இருக்கேன் பட் இன்னும் நான் ஜாயின் பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் என்ரோல் வித் மிஸ்பா கரியர் அகாடமி. அண்ட் அடுத்த வருஷம் கண்டிப்பா நம்ம கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளையும் நம்ம எடுப்போம். தொடர்ந்து படிக்கலாம், நல்லபடியா உங்களுக்கு சீட்டுங்கிறது கிடைக்கும். சோ அடுத்து ஆல் இண்டியா கோட்டா பார்த்தலாங்க. இப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங் பார்த்தோம், தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா பார்த்தோம். ஒருவேளை நீங்க ஆல் இண்டியா கோட்டா போறதாக இருந்தா
அங்க நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் போட போறீங்க. ஆல் இந்தியா பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் 15% சீட்ஸ் வரும். டீம்ட் யூனிவர்சிட்டியில உள்ள 100% சீட்ஸ் வரும். நீங்க கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் போட போறீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி அல்லது இடபிள்யூஎஸ் கேட்டகரியை சேர்ந்த மாணவர்களாக இருந்தீங்கன்னா 10,000 rupees அப்படிங்கிறது உங்களுக்கு டெபாசிட் அமௌண்டா வரும். சரிங்களா? டெபாசிட் அமௌண்ட் 10,000 rupees. ஒருவேளை ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தா உங்களுக்கு 5,000 rupees அப்படிங்கிறது டெபாசிட் அமௌண்டா வரும். இது ரீஃபண்டபிள் டெபாசிட். சரிங்களா? நான் கவர்மெண்ட் காலேஜ் போனா இது மட்டும் தான் பே பண்ணணும். பே பண்ணிட்டு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சீட்டு கிடைச்சிச்சுன்னா நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பணம் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஆஃப்டர் த கவுன்சிலிங் இஸ் ஓவர். அண்ட் அடுத்து நீங்க டீம்ட் யூனிவர்சிட்டி போறீங்க. இல்ல சார் நான் கவர்மெண்ட் கோட்டா மட்டும் பிளான் பண்ணல, கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் பிளான் பண்ணல, ஐ எம் ஆல்சோ பிளானிங் ஃபார் டீம்ட் யூனிவர்சிட்டி. ஆல் இந்தியா கோட்டால எம்சிசி கவுன்சிலிங்ல டீம்ட் யூனிவர்சிட்டியும் பிளான் பண்றேன் அப்படின்னா நீங்க 2 லட்சம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டா நீங்க பே பண்ணணும். இப்போ இன்னும் சில பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, சார் டீம்டும் போடுறேன் கவர்மெண்ட் காலேஜஸும் போட போறேன் அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் பிளஸ் 5,000 rupees அல்லது 2 லட்சம் ரூபாய் பிளஸ் 10,000 rupees டிபெண்டிங் ஆன் யுவர் கேட்டகரி. நீங்க இந்த 2 லட்சம் ரூபாயோட என்ன ஃபீஸோ அதை நீங்க ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நீங்க பே பண்றதாக இருக்கும். 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற செக்யூரிட்டி டெபாசிட் ஆஃப் ஆல் இந்தியா கோட்டா. இப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங்ல செக்யூரிட்டி டெபாசிட்டும் ரீஃபண்டபிள் தான். ஆனா சீட்டு கிடைச்சு நீங்க சேரணும். இதுல ரீஃபண்ட் ஆகாம போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. எப்போ இந்த செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகாம போகும் அப்படிங்கறத பத்தி அடுத்த வீடியோல நான் கவர் பண்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்றேன். அந்த வீடியோவை மறக்காம பார்த்துடுங்க. ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச். நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு வருகிற இந்த மருத்துவ கலந்தாய்வுல நல்ல மருத்துவ கல்லூரிகளை இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச்.